வணக்கம். நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் நடையார். சர்வைக்கல் ஸ்டிச்னா என்ன? இந்த பிரெக்னன்சியில் நம்ம அந்த ஒரு சர்வைக்ஸில் ஸ்டிச் போடுறதுக்கான காரணம் என்ன? அதில் நம்மளுக்கு என்ன மாதிரியான நம்மளோட ப்ரிகாஷன்ஸ்லாம் நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். சர்வைக்கல் ஸ்டிச்லேயே நம்மளுக்கு ஒரு 2 விதமான ஸ்டிச் சொல்லுவோம். ஸோ இது மெயினாக எதனால் போடுறோம்? கர்ப்பப்பை வாயில் அந்த ஒரு ஸ்டிச்சை போட்டு அந்த கர்ப்பப்பை வாயை நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறது தான் இந்த சர்வைக்கல் ஸ்டிச்சுங்கிறது. இது நம்மளுக்கு அந்த பிரசவத்தை நம்மளுக்கு இது அவாய்ட் பண்ணும் அண்ட் ப்ரீடம் லேபருங்கிறது ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த சர்வைக்கல் ஸ்டிச்சில் 2 விதமான ஸ்டிச் இருக்குது. ஒன்று ப்ரொஃபைலாக்டிக் சர்வைக்கல் ஸ்டிச். முன்கூட்டியே நம்ம ஒரு அந்த ஒரு 11 to 12 வீக் ஸ்கேனுக்கு அப்புறமா அந்த ஒரு ஸ்டிச் போடுறதுக்கு பேர் ப்ரொஃபைலாக்டிக் ஸ்டிச், இல்லைனா ரெஸ்கியூ ஸ்டிச், அதாவது ரெஸ்கியூ சர்வைக்கல் என்சர்க்ளாஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்கேன் மூலமாக நம்ம சர்வைக்கல் லென்த்தை பார்த்ததுக்கு அப்புறமா பண்ணக்கூடிய ஒரு ஸ்டிச். ஸோ யாருக்கு நம்ம அந்த ஒரு முன்கூட்டியே அந்த ப்ரொஃபைலாக்டிக்கா ஸ்டிச் யாருக்கு போடுவோம் அப்படின்னா, முன்னாடி ப்ரெக்னன்சிஸ் எல்லாம் நம்ம அந்த ஒரு குறை மாத டெலிவரி மாதிரி பேபி பிறந்துருச்சு, அதை நம்மளுக்கு டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்பொழுது தான் நம்ம இந்த சர்வைக்கல் ஸ்டிச்சுங்கிறது போடுவோம். இதை நம்ம சர்வைக்கல் இன்கம்பீட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த கர்ப்பப்பை வாயினால் க்ளோஸ்டாக இப்போ கர்ப்பப்பை வாய்ங்கிறது ஒரு நார்மலாக 3 to 4 சென்டிமீட்டர் லென்த்தோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரக்சர். அது நம்மளுக்கு என்றைக்குமே டெலிவரி பெயின் ஆரம்பிக்கிற நேரத்தில் தான் நம்மளுக்கு அந்த கர்ப்பப்பை வாய்ங்கிறது நம்மளுக்கு திறக்கும். ஆனால் இது அந்த ஒரு குறை மாதத்துலேயே ஒரு 20 வாரத்துலேயோ இல்லை அது ஒரு 24 வாரம் அந்த நேரத்தில் இருக்கும் பொழுதே அந்த கர்ப்பப்பை வாய்ங்கிறது நம்மளுக்கு திறந்து அந்த பேபி டெலிவரி ஆகிறதுக்கு பேர் தான் நம்ம அந்த சர்வைக்கல் இன்கம்பீட்டன்ஸ்னு சொல்லுவோம். இது எப்படி இருக்கும்னா, குறை மாத டெலிவரிங்கிறது நம்மளுக்கு ப்ரீடம் லேபர் வேறு மாதிரி இருக்கும். இந்த சர்வைக்கல் இன்கம்பீட்டன்ஸுங்கிறது ஒரு பெயின்லெஸ் டெலிவரி. நம்மளுக்கு அந்த ஒரு வலிலாம் எதுவுமே உண்டாகாமல் கர்ப்பப்பை வாய் சட்டுன்னு ஓப்பன் ஆகி நம்மளுக்கு ஒரு குவிக்கான ஒரு டெலிவரியாக அது போய் முடியறதுக்கு பேர் தான் இந்த ஒரு சர்வைக்கல் இன்கம்பீட்டன்ஸில் இருக்கிற ஒரு பெயின்லெஸ் டெலிவரி அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ இது நம்மளுக்கு அந்த ஒரு ப்ரீவியஸ் ப்ரெக்னன்சிஸில் ஆயிருந்தது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நம்ம அந்த ஒரு 11 to 14 வீக்ஸ் அந்த ஒரு 3ஆம் மாத ஸ்கேனுங்கிறது அந்த ஒரு என்டி ஸ்கேன், அந்த ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கேன். அந்த ஸ்கேன் செஞ்சதுக்கு அப்புறமா பேபியை நல்லா இருக்காங்களா, பேபியெல்லாம் நார்மலாக தான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சர்வைக்கல் லென்த்தையும் நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அந்த சர்வைக்கல் ஸ்டிச்சை நம்ம போட்டுருவோம். அதாவது இது என்னன்னா, சர்வைக்கல் லென்த்து நார்மலாக இருந்தாலுமே கூட நம்ம முன்னாடி இருக்கிற ப்ரெக்னன்சிஸில் டெலிவரி ஆயிருந்தது அப்படின்னா இந்த ஸ்டிச்சை நம்ம எதுக்கும் ஒரு சேஃப்டிக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வேறு யாருக்கு இந்த ஸ்டிச் போடுவோம்னா, இப்போ மெயினாக நம்ம அந்த 5th month ஸ்கேன், அதாவது அந்த அனாமலி ஸ்கேன் இல்லை முன்னாடி ஸ்கேன்ஸ்லேயே நம்மளுக்கு அந்த ஒரு சர்வைக்கல் லென்த்துங்கிறத நம்ம என்றைக்குமே அந்த ஸ்கேனில் மெஷர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒரு லென்த் மெஷர் பண்ணும்பொழுது ஷார்ட் சர்வைக்கல் லென்த் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த சர்வைக்கல் ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ யாருக்கு அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட அதாவது ஒரு டாக்டர் ஒரு ஸ்டடீஸ் ஒரு மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் ஒரு 2.5 சென்டிமீட்டர்ஸுக்கு குறைவாக இருக்கும்பொழுது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அந்த நேரத்தில் நிறைய பேர் அந்த ஒரு ஸ்டிச்சுங்கிறத போடுவாங்க. லென்த் மட்டும் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. கர்ப்பப்பை வாய் திறந்திருக்கா, ஃபனலிங் அப்படின்னு சொல்கிறது, ஸோ அந்த மாதிரி இருக்கா, இல்லை அதோட நிறைய மெஷர்மெண்ட்ஸு அதுக்கு உண்டான நிறைய ஸ்கேனிங்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டிச்சுங்கிறது போடுவோம். ஸோ இப்போ சர்வைக்கல் ஸ்டிச் என்ன மாதிரி அது ஒரு சர்ஜரியா இல்லை அது ஒரு என்ன மாதிரினா, அது நார்மலாக நம்ம கொஞ்சம் மயக்க மருந்து கொடுத்து பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் அப்படிங்கிற மாதிரி தான். கர்ப்பப்பை வாயில் அந்த ஸ்டிச் எடுத்து நம்ம போடும்பொழுது அந்த கர்ப்பப்பையோட வாய் நம்மளுக்கு க்ளோஸ்டாக இருக்கிறதுனால அந்த மாதிரி குறைப்பிரசவத்தை ப்ரிவென்ட் பண்ணுறது தான். இதுக்கு நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து நம்மளுக்கு அந்த ஒரு சர்ஜரி மாதிரி அது ஒரு சின்ன ப்ரொசீஜர் ஒன்று பண்ணி அதுக்கு உண்டான நம்மளுக்கு அந்த ஒரு கர்ப்பப்பை திரும்ப நம்மளுக்கு லேபரில் போகாமல் இருக்கிறதுக்கான ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற அந்த மருந்தெல்லாமே உங்களுக்கு கொடுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த சர்ஜரி பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த சர்ஜரி பண்ணியாச்சு, அடுத்தது நீங்கள் என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், என்ன மாதிரிலாம் நீங்கள் உங்களை பார்த்துக்கணும் அப்படின்னா, மெயின் திங் வில் பி இனிஷியலி டு ஸ்டார்ட் வித் கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுக்கு உண்டான ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் அதெல்லாமே நம்ம சம்டைம்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சீரியல் அல்ட்ராசவுண்ட் மானிட்டரிங், கர்ப்பப்பை வாயோட லென்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணி பார்க்குறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். நிறைய பேர் ஒரு கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் இருக்கணுமா டாக்டர் அப்படிங்கிற மாதிரி
கேட்பாங்க. அது வந்து நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட பிகாஸ் உங்களோட லென்த் என்னவா இருந்திருக்கு, உங்களுக்கு அந்த ஃபனலிங் மாதிரி ஏதாவது இருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் ஒரு கம்ப்ளீட் ரெஸ்ட்டா இல்லை நீங்கள் உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாங்கிறத அது உங்கள் டாக்டர் கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அவங்க கரெக்டாக உங்களோட கேஸ் ஸ்டடி பார்த்து என்ன மாதிரி நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஆனால் இதில் முக்கியம் என்னென்னா நம்மளுக்கு ரொம்ப அதிகமான வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறதோ இல்லை நம்மளுக்கு அந்த ஒரு இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் அதை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி, அதாவது ரொம்ப அதிகமாக காஃப் இருக்குது இல்லை வந்து நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டிபேஷன், நம்ம மோஷன் போகும்பொழுது ரொம்ப நம்ம முக்கி போகிறோம், அந்த ஒரு ப்ரெஷரோடு நம்ம ரொம்ப போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதை நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான மெடிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. சில சமயம் லாக்ஸேட்டிவ்ஸ் வில் ஆல்சோ பி ப்ரிஸ்கிரைப்ட் டு ப்ரிவென்ட் கான்ஸ்டிபேஷன். அதே மாதிரி வெயிட்டு தூக்கிறது, அதிகம் கீழே ரொம்ப அதிகமாக உட்காந்து எழுந்துக்கிறது, அப்புறம் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், இதெல்லாமுமே சர்வைக்கல் ஸ்டிச் போட்டவங்க ப்ரிவெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அண்ட் டயட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் டயட்டுக்கும் எதுவும் பெரிய சம்மந்தம் இல்லை. பட் நீங்கள் நிறைய ரெஸ்ட்டில் இருக்க போகிறீங்கிற பட்சத்தில் வந்து நிறைய ஒரு ஃபைபர் ரிச் டயட்டு, ரொம்ப ஹை கேலரியாக இல்லாமல் ஈஸியாக டைஜஸ்டபிள் டயட் எடுத்திங்கனாலே இட் ஷுட் பி மோர் தென் இனஃப். அண்ட் வெரி காமன் டவுட் எல்லாருக்குமே, அந்த ஸ்டிச்சு போட்டதுனால பேபியோட க்ரோத் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது தான் வில் பி அ காமன் டவுட். அண்ட் ஸ்டிச்சுங்கிறது நம்ம ஒரு கர்ப்பப்பை வாயில் தான் நம்ம போடுறோம். ஸோ அது வந்து எக்காரணத்துக்கும் பேபியோட க்ரோத் அது வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இப்போ இந்த ஸ்டிச் போட்டாச்சு அப்படின்னா நம்ம இதை என்ன பண்ணுவோம்னா, அந்த ஒரு டேர்ம் ப்ரெக்னென்சி அந்த 37 வாரத்தை தாண்டி வர நேரத்தில் நம்ம இந்த ஸ்டிச்சை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுடுவோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு அது ஒரு சுகப்பிரசவமாகவோ இல்லை வேறு காரணத்துக்கு ஒரு சிசேரியன் ஆகிறதோ அது நம்மளோட நார்மல் ப்ரெக்னென்சி எப்படி வந்து கோர்ஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். டேர்ம் ப்ரெக்னென்சியை தாண்டி போயிடுச்சுனாலே நம்ம இந்த ஸ்டிச்சை நம்ம நார்மலாக இது ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ சர்வைக்கல் ஸ்டிச்சுங்கிறத பயப்படாமல், நம்மளுக்கு ஒரு ஷார்ட் சர்விக்ஸ்க்கு அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால். ஸோ அது உங்கள் டாக்டர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதை பயப்படாமல் அந்த ப்ரொசீஜரை பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்து நம்ம அந்த பேபியை எப்படி நம்ம மேக்ஸிமம் ஒரு ஃபுல் டேர்ம் ப்ரெக்னென்சிக்கு நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி உங்கள் டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா you will definitely have a healthy pregnancy.